கடவுள் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் அழைக்கிறோம். நீர் நிலையங்கி தரித்தவராய் ஆண்டவரே, யோவானுக்கு தன்னை வெளிப்படுத்தினீரே, உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நேசிக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவோடு இருக்கும்போது சீசர்களுக்கு எந்த கவலையுமே இல்லை. அவரு தண்ணீரை திராட்சரசமா மாத்துறாரு, நோயாளிகளை சுகப்படுத்துறாரு, 2 மீன் 5 அப்பத்தை வச்சு 5000 பேருக்கு என்ன செய்யறாரு, போற இடமெல்லாம் அற்புதம். இயேசு இருக்கிற வரைக்கும் இவன் மார்பிள தான் சார்ந்திருப்பான். இயேசுக்கும் இவருக்கும் ஒரு கொஞ்சம் வயசு தான் வித்தியாசமா. ஒன்னா கூட சின்ன வயசுல 2 பேரும் ஒரே தெருவில் கூட விளையாண்டுருக்கலாம். இயேசுவை நெருக்கமாக பார்த்தவன் இந்த யோவான். ஐயா, மார்பிளே சாய்ந்திருப்பான். சிலுவையில இயேசு மரிக்கும் போது கூட இந்த யோவானை பார்த்து இதோ உன் தாய் என்று ஒப்படைத்து சென்றார். ரொம்ப அன்பான சீசன். ஒரு நாள் இயேசு இந்த உலகத்தில் மரித்து விட்டார். அவர் உயிரோடு எழும்பி விட்டார், பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். இப்போ எல்லா சீஷர்களுக்கும் ஒரு வரம் கொடுத்தார். எல்லாரும் இரத்த சாட்சியா மரிச்சாங்க. எல்லாருக்கும் ஒரு அழைப்பு. இவனுக்கு மட்டும் தீர்க்க ஆயுசு. இவன் ரொம்ப இயற்கை மரணம் தான் அடைந்து செத்தார். இந்த சீசனை எப்படியாவது கொல்லணும்னு முயற்சி பண்றாங்க. அந்த ரோம சக்கரவர்த்திகள் கொதிக்கிற எண்ணெயில தூக்கி போடுறாங்க. உள்ள இருந்து இயேசு அன்பாய் இருக்கிறார் பிரசங்கம் பண்றாரு. 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. யோவான் எழுதின சுவிசேஷத்தை எழுதுறாரு. இவனை கொல்லவே முடியலன்னு சொல்லி பத்துமு தீவுல தூக்கி உள்ள போடுறாங்க. திரும்புற இடமெல்லாம் கல் குவாரிகள், ஆப்போசிட்ல பெரிய கடல். எங்கிட்டு திரும்பினாலும் மரம் செடி எதுவுமே பார்க்க முடியாது. நெருக்கம் வரும்போது நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஆண்டவரை நல்லா திட்டுவோம் இல்ல, இல்லைன்னா நம்ம ஏன் பிறந்தோம் அப்படின்னு திட்டுவோம். ஆனா ஒரு பெரிய நெருக்கம் இந்த மனிதனை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அவன் ஆவிக்குள்ளாகிறான். துன்பம் வருகிறது, போராட்டம் வருகிறது, பிரச்சனை வருகிறது, அவன் ஆவிக்குள் ஆகிறான். தன்னை மறந்து தேவனை துதிக்க, ஆண்டவரை தேட ஆரம்பிக்கிறான். ஐயா, இதுவரை கேட்டிராத ஒரு சத்தம் அவன் காதில் கேட்கிறது. நீங்க உண்மையாய் தேவ சமூகத்துல ஆண்டவரை நோக்கி பார்த்தீங்கன்னா இதுவரை கேட்காத சத்தத்தை நீங்க கேட்க முடியும். இவன் கேட்கிறான், ஒரு சத்தம் வருது, அது பயங்கரமான சத்தமா இருக்கிறது. என்னன்னு திரும்பி பார்க்கிறான், நிலையங்கி தரித்தவராய் ஒருவர் நிற்கிறதை பார்க்கிறான். ஹல்லேலூயா. இதுவரை அவன் மரியாளின் மகனாத்தான் இயேசுவை பார்க்கிறான். யோசேப்பின் மகனாகத்தான் இயேசுவை பார்த்து மார்பள சாஞ்சிருந்தான். இப்ப திரும்பி பார்க்கிறான், தேவ பிதாவின் குமாரனாக நிற்கிறார். அப்படியே ஹல்லேலூயா. பொற்கச்சை கனி அணிந்தவராய், மார்பகத்துல பொற்கச்சை அணிந்தவராய், அவருடைய தலை சிரசும் அதனுடைய முடியும் வெண்பஞ்சு போல இருக்குது. கண்ணை பார்க்கிறாரு, அக்னி ஜுவாலையா இருக்குது. ஐயா, முகத்தை பார்க்கிறாரு, சூரியனை போல இருக்குது. காலை பார்க்கிறாரு, வெண்கலம் போல இருக்கிறது. அப்படியே செத்தவனை போல விழுந்தேன்றாரு. ஹல்லேலூயா. இயேசுவ மரியாளின் மகனா பார்த்தாரு, யோசேப்பின் மகனா பார்த்தாரு, இப்ப பார்க்கிறாரு பிதாவின் மகனா இயேசு வந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. சில நேரங்கள்ல பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்க தனிப்பட்ட வாழ்க்கை, ஏதோ ஒரு கலக்கத்தோடு நீங்க இருக்கிறீங்களா? ஏதோ வலதுகரம் வந்து தட்டி சொல்லுது, பயப்படாத. ஹல்லேலூயா. பைபிள்ல 365 முறை இந்த வார்த்தை வந்துகினே இருக்குது.
ஏன் தெரியுமா? பயப்படாத, யார் இருக்கிறா? முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமா இருக்கிற. இன்னைக்கும் என் கல்லறை திறந்திருக்குப்பா. ஹல்லேலூயா. இன்னைக்கும் நான் உனக்குள்ளதான்பா இருக்கிறேன். நான் இன்னைக்கும் உன்கிட்ட தான்பா இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வலதுகரம் இருக்கு பாத்தீங்களா? இந்த வலதுகரம் இயேசு மனுஷனா இருக்கும்போது இந்த வலதுகரம் எங்கெல்லாம் தொட்டுச்சோ அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, நான் சொல்ல போறேன். இயேசுவின் கரம் வைத்தார். சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் கரம், இயேசு கரத்தை வைத்தார். இயேசுவின் கரத்தை நீட்டினார். இயேசுவின் கரத்தை நீட்டினார். அடுத்து இயேசுவின் கரத்தை காட்டினார். சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணு, இயேசு கரத்தை வைத்தார். இயேசு கரத்தை நீட்டினார். இயேசு கரத்தை காண்பித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 3 காரியம் பார்த்து நம்ம முடிக்க போறோம். இயேசு கரத்தை வைத்தார். எங்க வைத்தார்? மத்தேயு 9ஆம் அதிகாரம் 18வது வசனம். இப்போதான் ஜஸ்ட் கொஞ்ச நேரத்தில் மறிச்சு போனால், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் எதை வைங்க? அப்ப என்ன ஆவா? ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் கண்டிப்பா படிக்கணும். 12 சீசர்களை கூட்டிட்டு போறாரு. 12 வயசு புள்ள மறிச்சிருச்சு. என்னென்ன? 12 சீசர்களை கூட்டிட்டு போறாரு. 12 வயசுள்ள ஒரு பெண் மறித்திருச்சு. இப்ப இடையில இன்னொரு 12 வருது பாருங்க. யார் தெரியுமா? ஒரு அம்மா 12 வருஷமா பெரும்பாடு உள்ள. நம்ம பைபிளை படிக்க இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒவ்வொரு ட்ரிக் இருக்கும். நல்லா ருசிச்சு சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வேதத்தை நேசிச்சீங்கன்னா இப்பெல்லாம் நீங்க பார்ப்பீங்க. அந்த அதிகாரத்தை படிக்கும்போது 12 பேரை கூட்டிட்டு போறாரு. அங்க 12 வயசுல ஒரு பொண்ணு, ஒரு அம்மா பின்னாடி வருது, பெரும்பாடுள்ள ஸ்திரீ. ஐயா இப்படி வாங்கயா பாருங்க. இவர் தான் இயேசுன்னு வச்சுக்கோங்களேன். இவர் போயிட்டு இருக்கிறாரு. இந்த 12 வருஷமா 12 பேரை கூட்டிட்டு போறாரு. 12 வயசுள்ள பிள்ளையை சுப்புறதுக்கு, மரித்த அந்த அம்மாவை எழுப்புறதுக்கு. இந்த அம்மா இவருடைய வஸ்திரத்தை தொட போறது. இவர் தொடறதுக்கு எங்க போறாரு? அந்த அம்மா 12 வயசுள்ள அந்த அம்மாவுக்கு மேல கை வைக்க போறாரு. ஆனா இவர் மேல ஒரு அம்மா கை வைக்குது. இவர் தொட்டாலும் அற்புதம் நடக்கும், இவரை தொட்டாலும் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. இவர் 18 வருஷமா இப்படி குனிஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு. சர்ச்சுக்கு வராரு. ரொம்ப குனிஞ்சிடாதீங்க. சர்ச்சுக்கு வராரு. பாஸ்டர் பாக்குறாரு. இவர் எப்படி என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஆமா, அந்த பக்கம் பாடர் குழுலாம் பாக்குறாங்க. என்ன செஞ்சுட்டு இருக்காரு? குனிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. நீங்க எல்லாம் வரீங்க, குனிஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க. நானும் கூட வர்றேன். இவருக்கு ஃபைனல் காலில் ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு சிஎம்சி கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஆபரேஷனை பண்ணிட்டு, ஒண்ணும் இல்லையா இப்படியே குடிஞ்சுக்கினே இருங்கியான்னு போயிருப்பேன். ஆனா இயேசு சர்ச்சுக்குள்ள வராரு. ஹல்லேலூயா. லூக்கா 13:13 இயேசு சர்ச்சுக்குள்ள வரும்போது அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, இந்த அம்மாவுக்குள்ள இருக்கிறது என்னது? வியாதி இல்ல. எல்லாரும் வியாதி நினைச்சிட்டு இருக்காங்க. 18 வருஷமா இவர் குடிஞ்சுக்கினே இருக்கிறாருன்னு. ஆனா இயேசு வந்தோடனே கண்டுபிடிச்சிட்டாரு, இது வியாதி இல்ல, பலவீனப்படுத்துற ஆவி. இன்னைக்கு நிறைய பேர் வியாதின்னு நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. 40 வயசுல எல்லாம் எந்திரிக்க முடியல, உட்கார முடியல. உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா ரொம்ப குனிஞ்சிட்டு இருக்கிறாரு பாவம். பாருங்க, பலவீனப்படுத்துற ஆவியை உள்ள இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டார். அவர் கை வச்சா செத்தாலும் எந்திரிப்பாங்க. என்ன பலவீனப்படுத்துற ஆவி அவரை விட்டு என்ன செய்யும்? இன்னொன்னு, அவர் கை வச்சா ஆசீர்வதிப்பார். மத்தேயு 19:13 மத்தேயு 19:13 சிறு பிள்ளைகளை அழைத்து வந்து அவரை ஆசீர்வதிக்கும்படி, அவருடைய கையை வைக்கும்படி என்ன செய்யறாங்க? கொண்டு வருகிறார்கள். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க. பாருங்க, கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க நிறைய காணோம். எங்கப்பா வாலிப பிள்ளைங்க? எங்கப்பா பெரிய பிள்ளைங்க? 12ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க, 10th படிக்கிற ஸ்பெஷல் கிளாஸ். என்ன கிளாஸ்? ஆமாம், சர்ச்சுக்கெல்லாம் கூட்டி வந்துடாதீங்க, பத்திரமா வீட்டில் இருக்கட்டும். ஒரு செல்ஃபோன் மட்டும் என்ன செஞ்சிருங்க? வாங்கி கொடுத்துருங்க. தயவுசெய்து உங்கள் பிள்ளைங்களை இப்பயே பழக்குங்க. உலகம் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு. சர்ச்சுக்கு இனிமேல் வராதுங்க. நாங்களாம் தொலைஞ்சு போனோம். எங்களுடைய மதுரை பகுதியில் ஐயாவுக்குலாம் தெரியும்,
எங்களை காணாமன்னு தேடினாங்கன்னா நாங்கள் எங்கே இருப்போம் தெரியுமா? சர்ச்சில் இருப்போம் பாஸ்டர். அப்படி நாங்கள் ஃபேனை துடைப்போம், பாய் போடுவோம். இன்னைக்கு காணாமன்னு தேடுனா பிள்ளைங்க பேக்கரியில் இருக்குதுங்க, டீ கடையில் இருக்குதுன்னு, ஒருத்தன் செல்போன் கடையில் சார்ஜ் வாங்க போயிருக்கான். பிள்ளைய காணாங்கான்னு ஏசாமியை கூட பைபிளை தொலைச்சிட்டாங்க. யார் தொலைச்சது? யோசேப்பும் மரியாளும். பரிசுத்த ஆவியில பெற்றெடுத்த குழந்தைய யாராவது தொலைப்பாங்க? திருவிழாவில் தொலைச்சிட்டாங்க. ஆனா இயேசுவை தேடுறாங்க. அவர் எங்க தெரியுமா இருந்தாரு? தேவாலயத்தில் போதகர் நடுவே உட்காந்து பேசிட்டு இருக்கிறார். என்னைக்காவது நம்ம பிள்ளைங்க போதகர் பக்கத்தில் உட்காந்து இருக்கிறீங்களா? ஐயா, அந்த வெளிப்படுத்த ஏதாவது சந்தேகம் கேட்பீங்களா? கேட்ட பிள்ளைங்க உண்டா? பாருங்க, சின்ன வயசுல கூட நம்ம சர்ச்சில் நம்ம பிள்ளைங்களை இங்கே பழக்கணும். ஹல்லேலூயா. வந்து பாஸ்டர்ஸ் கையில் அவங்க தலை வச்சு என்ன செய்யணும்? செபிக்கணும். ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பிள்ளைங்க பெற்றுக்கொள்ளணும். இயேசு கிட்ட கொண்டு வர்றாங்க, சீசர்கள் அதட்டுறாங்க. என்ன சொல்றாரு? அதட்டாத, இந்த பிள்ளைய போல என்ன செய்யணும்? மாறினாதான் நம்ம எங்கே போக முடியும்? பரலோகம் போக முடியும். இயேசுவின் கரம் நம்மை ஆசீர்வதிக்கும். இயேசுவின் கரத்தை நம்ம மேல வச்சா மரித்து கிடக்கிற நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உயிர்ப்பிக்கும். இயேசுடைய கரம் நம்ம மேல பட்டா பலவீனப்படுத்துற அசுத்த ஆவிகள் நம்ம விட்டு என்ன செய்யும்? முடியும். ஒன்னு பாயிண்ட் என்னது? இயேசுவின் வலதுகரம் வைத்தல். இரண்டாவது, இயேசுவின் கரம் நீட்டுகிறார். எங்க நீட்டுறாரு? மத்தேயு 12:49 வாசிங்க. மார்க் 1:41 மனதுருகி ஒரு வெரி குட். மத்தேயு 14:31 ஒருத்தவங்க வாசிங்க. அல்லேலூயா. 3 தருணத்தில் கையை நீட்டுறாரு. ஒன்று, இவர்கள் என் சொந்தம் என்று கை நீட்டுறார். ரெண்டாவது, எல்லாராலும் புறக்கணிக்கப்படும் போது, தொழுநோய் அவனுக்கு கொரோனா வரும்போது யாரையா தொட்டு போய் பேசணுமா? குஷ்டரோகியை யாருமே தொட மாட்டாங்க, தொட்டிருக்க மாட்டாங்க. இயேசு வந்து தொட்ட உடனே அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அல்லேலூயா. ஊரெல்லாம் ஒதுக்கி எல்லாரும் ஒதுக்கும் போது, கொரோனா வரும்போது நம்மளை ஒரு தனி அறையில் வைக்கும் போது க்ளோஸ் போட்டு தானே செய்வாங்க டாக்டர். தொடுவாங்க. இந்த மருத்துவர், ஒரு விசேஷ மருத்துவர் இருக்கிறாரு, அவர் தொடுகிறார், அவர் அணைக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, சில நேரத்தில் உலகம் நம்மளை ஒதுக்கும் போது ஆண்டவருடைய கரம் நம்மளை தொடுது. அவர் நம்மை சொந்தம்னு சொல்றாரு. யாரெல்லாம் தேவ சித்தத்தை செய்றீங்களோ, யாரெல்லாம் தேவனை தேடுறீங்களோ, உங்களை பார்த்து அவர் சொந்தம்னு சொல்றாரு. 2 விதத்துல நம்ம ஆண்டவருக்கு சொந்தங்க. நான் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். 2 விதத்துல நம்ம சொந்தம். ஒன்று, நம்ம கடவுளை போல இருக்கிறோம். நம்மளாம் யாரை போல இருக்கிறோம்? தேவனுடைய. ஆமா. இந்த சேப்பாக்கத்தில் மழை பெஞ்சா போவீங்களா? இந்த மூக்கு அப்படி திருப்பி வச்சிருந்தா, இங்க பாருங்க, இந்த கை எப்படி அழகா ஆண்டவர் படைச்சுக்காரு பாருங்களேன். சுண்டி விரல், நடு விரல், மோதிர விரல், இப்படி படைச்சாதான் நம்மளால சாப்பிட முடியும். சமமா படைச்சிருந்தாருன்னா ஜேஜிபி மண்ணு விட்டு பாருங்க, அப்படித்தான் நம்ம சாப்பிடுவோம். நம்ம ஆண்டவர் நம்மளை போல இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு 2 கை இருக்குது, 2 கால் இருக்குது, கண் இருக்குது. எல்லாமே இந்த மனுஷனுக்கு 2 படைச்சிருக்காரு. பாருங்களேன், எல்லாமே 2 இருக்கும். இருதயம் மட்டும் 1. இதயம் 2 படைச்சா நம்மளால பிரிச்சு கொடுத்துருவான்ட்டு இருதயம் மாத்திரம் 1. பாருங்க, உள்நாக்கு வெளிநாக்கு, வயிறு 2 வயிறு இருக்கு, அடி வயிறு மேல் வயிறு, 2 கண், எல்லாமே உடம்புல 2 இருக்குது. இருதயம் மாத்திரம் அது யாருக்கு தேவை? ஹல்லேலூயா. முதல் சொந்தம் நம்ம அவரை மாதிரி இருக்கிறோம், சரிங்களா? 2வது சொந்தம் நம்ம பிசாசின் பிடியில அவனுடைய அடிமைத்தனத்துக்குள்ள போன உடனே தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பிச்சு ரத்தத்தை கொடுத்து உசுரை கொடுத்து, இந்த வெளிப்படுத்த 1:6 போட்டிருக்கு, நம்மீது அன்பு கூர்ந்து நம்முடைய பாவத்தை ரத்தத்துல கழுவுறார். எப்படி பாத்திரம் விளக்குறதுக்கு தண்ணியை வச்சு கழுவுறீங்களோ, அது மாதிரி நம்ம செஞ்ச ஒவ்வொருத்தருடைய பாவத்தை எதுல வச்சு கழுவுறாரு? ரத்தத்துல கழுவி
நம்மள ராஜாக்களா ஆசாரியர்களா தேவனுக்கு முன்னாக கொண்டு போகுது இந்த கரம். எப்போதெல்லாம் நமக்கு நேராக நீட்டப்படுதுன்னா, இந்த உலகம் வெறுக்கும் போது நீட்டப்படுது. தேவ சித்தத்தை செய்யும் போது இது என் பிள்ளைன்னு சொல்லும் போது நீட்டப்படுது. உலகத்துல நம்மை சில காரியங்களை நம்ம மூழ்கும் போது ஆண்டவருடைய கரம் வந்து நம்மளை தூக்கி எடுக்குது. ஹல்லேலூயா. மூணாவது நான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். இயேசு தமது கையை காமித்தார். நம்பாத சில மக்கள் கிட்ட கூடவே இருந்தாங்க. சில நேரம் வாழ்க்கையில சந்தேகம் வரும்போது, என் வாழ்க்கையில ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த கரத்தை காமிக்கிறாரு. பாரியா, என் கையை பாரியா, இந்த கையில தாயா உள்ளங்கையில உன்னை வரைஞ்சேன். உலக தோற்றத்துக்கு முன்னாடியே உள்ளங்கையில வரைஞ்சேன் பாத்தியா, அதே கரத்துல தான் உனக்காக இந்த கூர்மையான ஆணிய சிலுவையில அறையும்படியா ஒப்பு கொடுத்து. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். ஹல்லேலூயா. முதல்ல இந்த கரம் எப்ப தெரியுமா மனுஷனை டச் பண்ணுச்சு? தேவ கரம் எப்ப தெரியுமா மனிதனை டச் பண்ணுச்சு? ஏதேன் தோட்டத்துல மனுஷனை உருவாக்கும் போது அந்த மண்ணை எடுத்து பசஞ்சார் பாருங்க. அந்த மண்ணை எடுக்கும்போது இந்த கரம் தான் முதல்ல ஏதேன் தோட்டத்தில் தொட்டு கண்ணு காலு எல்லாத்தையும் உருவாக்கும் போது எல்லா இடங்களிலும் அந்த ஆண்டவருடைய கரம் நம்ம மேல பட்டுச்சு. நம்முடைய முற்புதாவாகிய ஆதாம் ஏவாளுடைய அவருடைய உடம்புல இந்த கரத்தினாலே அவர் தொட்டு படைத்தார். அதனால தாங்க அந்த கரம் படும்போது நமக்கு சுகம் கிடைக்குது. அதனால தாங்க அந்த கரம் படும்போது நமக்கு பயம் நீங்குது. இப்ப யோவானை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே, வலது கரத்தை வச்சு பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமா இருக்கிறேன். கண்களை மூடி, ஒருவேளை நீங்க இங்க பயந்து சில காரியத்துக்காக நீங்க வந்திருக்கலாம், சில போராட்டங்களை நினைச்சு வந்திருக்கலாம், சில துக்கங்களை நினைச்சு வந்திருக்கலாம். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத மகளே, தைரியமா போ. இந்த ஆராதனை முடிச்சு நீ போ, சில ஆசீர்வாதமான செய்தி உனக்கு வரும். என்னுடைய கரம் பின்னாடி வரும், என்னுடைய கரம் மேல படும், என்னுடைய கரம் உனக்கு நேராக நீட்டப்படும். இதோ என் கரத்தை நீ பார்த்துட்டு போற ஒரு வல்லமை, ஒரு கரத்தின் வல்லமை உன்னை பின்தொடரும். நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தையை இந்த மக்களிடத்தில் பேசுவதற்கு தேவன் பயன்படுத்தின பலமுள்ள கரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன்ப்பா. ஆசீர்வதிங்கப்பா. நேசிக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.